கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மன் உயிரிழப்பு குறித்து சிபிஐ விசாரணை தேவை என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சபரிவர்மன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கி உடனடியாக அரசு இழப்பீட்டுத் தொகை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மரியாதைக்குரிய சகோதரர் சபரிவர்மன் அவர்கள் அநியாயமான முறையிலே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டு நாகர்கோவில் சப்ஜெயில வச்சும் துன்புறுத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதுவரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கொலைக்கான நியாயம் கிடைக்கும் என்று ஒரு உறுதிமொழியை கூட இதுவரைக்கும் சொல்லவில்லை. அரசு உடனடியாக அவசர நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ஒரு பட்டா நிலமும் கொடுத்து வீடும் கட்டி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கான ஆணை உடனடியாகவே பிறப்பிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, கரூர்ல 41 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். அந்த 41 பேருடைய குடும்பங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில தமிழக முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்களோ, இன்று நீங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு மூல காரணமாக அமைந்த சம்பவங்களில் ஒன்று கரூர். எப்படி நீங்க அங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களோ, அதே போல இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலையை உடனடியாக கொடுக்க வேண்டும். மட்டுமல்லாமல் இழப்பீட்டுத் தொகையும் முறையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.